வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 22 டிசம்பர். டைம் பார்த்தீங்கன்னா 9:15. ஸோ வெல்கம் டு ஜெய்ப்பூர். நாலு வழி இருக்குது. நம்ம எப்போவுமே நடுவில் தான் போனோம். இதான் அந்த பிங்க் சிட்டி. பார்த்துக்கோ, பிங்க் கலரில் இருக்கா? ஓ, எல்லாம் ஆரஞ்சு கலரில் இருக்குது. பிங்க் கலர்ன்றீங்கடா. சீரியஸாக இதுதான் பிங்க் சிட்டி. எப்படிதான்? ஆனால் அது எப்படி பகலில் பார்த்தா ஆரஞ்சு கலரில் தெரியும், நைட்டு பார்த்தா பிங்க் கலர் தெரியுமா? இல்லை ஆகுது. பெர்ஃபெக்ட்லி ஹெல்மெட் இல்லாமல் போலீஸில் மாட்டிக்கிட்டோம். வரல உள்ள இருக்குல்ல, முன்னாடி பாரு. सर सिटी पैलेस का पार्किंग. सिटी पैलेस. हाँ ओके. நல்லா இருக்கு பாருங்க. ஓகே, இதான் பார்க்கிங்கா? ஆமாம், போயிடலாம். மதில் சுவர் தாண்டினா போய்க்கலாம். மதில் சுவர் தாண்டினா போயிடலாம். வெளியே விடணுமா? ஓகே. ஏன் அப்படி பார்க்க? ஐய், ஏன் அப்படி பார்க்குற? முறைக்கிறானா பார்க்குறானே தெரியல. அந்தர்ஸ் பார்க்கிங்க. கண்டுபிடிச்சேன் பார்க்கிங்க. நானும் கண்டுபிடிச்சேன். அதான் பார்க்கிங் பண்ணுறேன்னு நினச்சேன்.
இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஜந்தர் மந்த்ரான்னு சொல்லி. ஸோ இது என்னங்கிறது எனக்கும் தெரியல, நானும் கூகுள் தான் பண்ணி பார்த்தேன். கூகுள் பண்ணி பார்த்தா இது வந்து ஆஸ்ட்ராலஜிக்கல் பார்க்காக. ஸோ இது கைண்ட் ஆஃப் ஆஸ்ட்ராலஜி ஸ்டடி பண்ணுறதுக்காக ராஜா கட்டினது. ஆனால் இது எப்படின்னு எனக்கும் தெரில. நிறைய இருக்குது, நிறைய பெருசு பெருசாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும், அப்புறம் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, எல்லாத்துலேயுமே ஸ்கேலோட அளவுலாம் இருக்குது. ஆனால் எனக்கு தெரில இது எப்படி வந்து அந்த காலத்தில் படிச்சிருப்பாங்கன்ட்டு. ஸோ இதோட பெரிய மாடல் தான் அங்கே இருக்கு. இந்த பார்க் ஃபுல்லாகவே அதான் இருக்குது, அங்கேயும் இருக்குது. இது எல்லாமே ஆஸ்ட்ராலஜிக்கல் பார்க் தான். ஆனால் இது எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணி அப்படி பண்ணியிருப்பாங்கன்னு தெரில எனக்கு. ஓகே, பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து நம்ம ஃபோர்ட்டை பார்க்க போகிறோம். இதில் எல்லாமே வரைஞ்சிருக்கு, ஹிந்தியில் போட்டிருந்தாலும் நமக்கு தெரியல என்னென்ன இதுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு சூரியன் வச்சு காட்டுவாங்க நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்துல பெரிய சர்க்கிளோடது. இதெல்லாம் டப்பா ஸ்கேலா? நிறைய ஸ்கேல் இருக்கு. ஸோ இங்கேருந்து கிளம்பி நேராக அடுத்து ஃபோர்ட் போகிறோம். ஃபோர்ட்டு டைம் வந்து 2 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்டு அப்படியே ஃபோர்ட்டு போகிறோம். ஃபோர்ட்டு எனக்கு பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஹவாஸ் மஹாலில் இருக்கோம். இது பெருசாக ஒன்றும் இல்லை, லைட்டாக அந்த ஆர்கிடெக்சரும் சில பில்டிங் இருக்குது, அவ்வளோதான். அண்ட் நான் அடுத்து இதில் பாருங்கள், விஜுவல்ஸில் பாருங்கள். லைனாக பேசும்போது கடுப்பாயிடும் என்று சாலா நீயா. இதுதான் டோட்டல் டாப் ஆஃப் ஹவாஸ் மஹால். ஸோ கைஸ், அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போது நம்ம அடுத்து எங்கே போகிறோன்னா ஆல்பர்ட் ஹால் மியூசியம் அப்படின்னு சொல்லி ஒரு மியூசியம் இருக்குது. கைண்ட் ஆஃப் அதுவும் ஒரு ராஜாவோட டெக்ஸ்டைல் மம்மி இருக்குதுன்னு சொல்லி கூகுளில் போட்டுருந்துச்சு. அதனால தான் டேரெக்டாக கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ போகலாம் கைஸ். இந்த மஹால் கேட்டிங்கன்னா ஓகே தான், ஆனால் செம்ம க்ரௌடு, லிட்ரலி நிற்கிறதுக்கு இடம் இல்லை ஒரு சில இடத்துலலாம். பெரிய மஹால் தான், ஆனால் வந்து கொஞ்சம் ஹைலைட்டடான ஏரியா இருக்கும்ல, அந்த ஏரியாவில் தான் எல்லாருமே நிற்கிறாங்க. ஸோ கிளிப்ஸ் பார்த்துருப்பீங்க. அதோடது ஆர்கிடெக்சர்லாம் நல்லாயிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு வந்து 52 ரூபா தான் ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு. ஸோ 52 ரூபாய்க்கு ஓகே தான். அண்ட் இந்த ஊரோட டிராஃபிக் வந்து ரெண்டாவது விஷயம், இங்கே போலீஸ் வந்து பயங்கரமாக பிடிக்கிறாங்க. ரெண்டு பேர் ஹெல்மெட் இல்லாட்டி கண்டிப்பாக பிடிச்சி 1000 ஃபைன் போட்டுறான். காலையில் எங்களை பிடிச்சாங்க, ஆனால் வந்து அவனால் ஃபைன் போட முடியல. இது TN20னால ஒரு சில இடத்துல ஃபைன் போட முடியாது. வேறு ஸ்டேட்டில் வந்து ஃபைன் அக்செப்ட் ஆகாது. ஒரு சில நேரம் சர்வரே காமிச்சிடும் உங்களுக்கு. ஸோ அவருக்கும் சர்வரை காமிச்சிருச்சு, நான் ஃபைன் போட்டுடுறேன், நீ வந்து ஆன்லைன் செல்லாரும் கேட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பு அப்படின்ட்டார். நல்லா தான் பேசினார். அது எனக்கு அதை நான் கடையை சொல்லிட்டு வந்துட்டேன், சார் ஐ நோ யூ கான்ட் ஏபிள் டு புட் த செல்லான். ஸோ வந்து கான்டேபிள்ட்டும் இல்லை, உங்களால் போடுறது வந்து நிறைய நேரம் இப்படி தான் வரும் வேறு ஸ்டேட்டில், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிரிச்சிட்டே வந்துட்டு, அவரை சிரிச்சுக்கிட்டே விட்டுட்டார், போடா தம்பி அப்படின்ட்டு. ஸோ ஒரு சில கைண்ட் ஆஃப் பீப்புளும் அப்படி தான். நல்லா ஜெய்ப்பூர் ஆனால் என்னை வச்சு செஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாகவும் இருந்தோம், ரொம்பவே டயர்டாக இருந்தோம்.
ஒரு மதியம் ஒரு மணி 2 மணிக்கெலாம் அப்படி தலை சுற்றுற அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா நேற்று நைட்டு ஃபுல்லாக இது வண்டி ஓட்டியிருக்கோம். இன்றைக்கி வந்து நேற்று நைட்டும் அந்த ரூம் போகிற பஞ்சாயத்தாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையிலேயும் ஹெல்மெட்டுக்கு வேறு திருப்பி போய் ரூம் போய் ஹெல்மெட் எடுத்துட்டு வந்தோம். 10 கிலோமீட்டர், அதுவே 20 கிலோமீட்டர் ஆகிடுச்சு. அப்படி இப்படி அப்படின்ட்டு கொஞ்சம் லைட்டாக இது. நான் எலக்ட்ரல் பாட்டில் வேறு வண்டியில் வச்சுட்டு போயிட்டேன், கையில் எடுத்துகிட்டு போகல. இதுதான் அந்த பிங்க் சிட்டியோட என்ட்ரன்ஸ். காலையிலே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து நான் ஆல்பர்ட் ஹால் மியூசியமில் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சேம் ஆல்பர்ட் ஹால் மியூசியம் சுற்றி. ஸோ பார்க்கலாம். கைஸ் வாட் தி ஃபக் திஸ் இஸ் ரூல்டு பை ராவணா டெவான் கிங்கா பைத்தியக்காரர். लगे अमन मचा की धोखड़ी